ஒரு பழைய நூல் தான். பழைய நூல்னா சங்க இலக்கிய நூலான பெரும்பானாற்றுப்படை அப்படின்ற ஒரு நூல். என்னென்னா வீட்டில் இருக்கையில் எனக்கு திடீர்னு அந்த நூல் வந்து கையில் எடுத்து பார்த்த உடனே அதனுடைய ஃப்ரண்ட் பேஜே வந்து எனக்கு இது படிக்கலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்கும்போது தொடக்கத்தில் வந்து அந்த நூலை பற்றி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு அரசன் இருக்கான். அந்த அரசன் வந்து எப்படின்னா புலவர்களுக்கு வந்து நீங்கள் போய் இப்போ இங்கே இருக்கக்கூடிய புலவர்கள் மாதிரியே அந்த காலத்துலேயும் நல்ல மரபு கவிதை பாடக்கூடிய புலவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க போய் அந்த அரசன்கிட்ட பாடல் பாடும்போது அவன் வந்து அதற்கான ஒரு சன்மானமாக அவங்களுக்கு வந்து அவங்களை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய விதமாக நிறைய பொருள்களை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய அரசனாக அவன் இருந்திருக்கான். அதை வந்து உருத்திரங்கண்ணனார் வந்து அந்த பாடலை வந்து அந்த அரசனை வச்சு பாடியிருப்பாங்க. அப்போ அந்த அரசன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய புலவர்களை ஆற்றுப்படுத்தக்கூடியது தான் பெரும்பான் ஆற்றுப்படை. அதாவது பெரிய யாழை கொண்ட புலவரை அரசனை தேடி ஆற்றுப்படுத்தக்கூடியது. அப்போ அப்படி வந்து போகும்போது எப்படி இருக்கும் அந்த இடம்? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்படி சொல்கிறதுனா, முல்லை நிலத்தை கடந்து போகணும், மருத நிலத்தை கடந்து போகணும். அப்படி போகையில் அந்த வயலினுடைய அழகு எப்படி இருக்குது, அங்கே வந்து சிறுவர்கள் சிறுதேர் ஓட்டி விளையாடக்கூடிய அழகு எப்படி இருக்குது. இந்த காலத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட்ற சாதத்தை விட அந்த காலத்தில் அவங்க செஞ்சு சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் எவ்வளவு அருமையாக இருந்திருக்கு. அதாவது ஒரு அரிசி சோற்றினுடைய கஞ்சியிலிருந்து கூட ஒரு கல் அப்படிங்கிற ஒரு பானத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான நுட்பமான செய்திகள்லாம் கொடுக்கக்கூடியதாக அந்த பெரும்பானாற்றுப்படை இருக்குது. இப்போ இருக்க குழந்தைகளுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய நாவல் எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பழைய சங்க இலக்கியங்களை வந்து இப்போ பெரும்பாலும் யாரும் எடுத்து படிக்கிறது இல்லை. ஆனால் அந்த மாதிரியான சங்க இலக்கியங்களை எடுத்து படிக்கும்போது தான் தெரியும் இப்போ இருக்கக்கூடிய சினிமா பாடல்கள்லேருந்து பல கதைகள் வரைக்கும் அந்த சங்க இலக்கியத்திலேருந்து எடுத்து இயம்பப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும். அப்போ எல்லாருமே வந்து இந்த பெரும்பானாற்றுப்படையாகட்டும் இல்லை சங்க இலக்கியங்களாகட்டும் அதையும் ஒரு டைம் நீங்கள் வந்து திருப்பி பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.